Decode the world unfiltered. நேபாள நாட்டில் கேபி சர்மா ஒலியுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருக்குது ஜென்சி போராட்டம். போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் ராஜினாமா செய்திருக்கிற கேபி சர்மா ஒலி நாட்டை விட்டே தப்பி ஓடி விட்டதாக சொல்லப்படுது. சமூக வலைதள முடக்கம் மற்றும் ஊழலுக்கு எதிரான நேபாளத்தில் நேற்றைக்கு ஜென்சி புரட்சி வெடிச்சது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீகோட் பகுதியில் ஒரு விரிவான காணொலி பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலவரங்களால் பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு. தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் லட்சக்கணக்கானோர் பேரணி நடத்துறாங்க. நாடாளுமன்றத்தை முற்றுகையிட சென்ற ஜென்சி போராட்டக்காரர்கள் மேல போலீசார் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்துவதில் 19 பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். உயிரிழந்தவர்களிட பெரும்பாலானவர்கள் சீருடையில் இருந்த பள்ளி மாணவர்கள். வன்முறைக்கு பயந்து சமூக வலைத்தளங்கள் மீதான தடையை அவசர அவசரமாக நீக்கியது நேபாள அரசு. காட்மாண்டு அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் விதிக்கப்பட்டிருந்த 144 தடை உத்தரவை மீறி பேரணியா சென்ற போராட்டக்காரர்கள் முதல்ல நாடாளுமன்ற கட்டடத்துக்கே தீ வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் ராம்சந்திர பௌடல், பிரதமர் சர்மா ஒலி அப்படின்னு இவங்க வீடுகள்லாம் தீ வைத்து கொளுத்தப்படுது. முன்னாள் பிரதமர்கள் பிரசண்டா, ஷேர் பகதூர் டியூபா, இந்த நாள் முன்னாள் அமைச்சர்கள் வீடுகள் அப்படின்னு பல இடங்களும் தீ வைக்கப்படுது. நிதியமைச்சராக ஒருத்தர் இருக்காங்க, விஷ்ணு பிரசாத் பௌடல் அப்படின்னு. அவரை போராட்டக்காரங்க வீதிக்கே இழுத்துட்டு வந்து அடிச்சு உதைக்கிற காட்சிகளே வெளியா இருந்துச்சு. நேபாளத்தில் வெடித்திருக்கக்கூடிய இந்த ஜென்சி புரட்சி அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் கலவரமாக மாறி இந்த கலவரம் கட்டுப்படாத ஒரு கலவரமாக மாறுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நேபாள முன்னாள் பிரதமர் ஜலநாத் கானலோட வீட்டுக்குள்ளேயே போராட்டக்காரர்கள் தீ வைக்கிறாங்க. அப்போ அவருடைய மனைவி ராஜலட்சுமி சித்ரகர் அப்படிங்கிறவங்க அவங்கள போராட்டக்காரர்கள் வெளியில் விடலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. வெளியில் விடாமல் அந்த தீக்குள்ளேயே அவங்க சிக்கினதுனால படுகாயம் அடைகிறாங்க. மருத்துவமனையில் படுகாயத்தோடு அனுமதிக்கப்பட்டவர் இப்போ உயிரிழந்திருக்கிறார். இதே போல் இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு. நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் துபா அவரோட மனைவி, அவருடைய மனைவி மட்டும் இல்லை, இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அசுரானா அவங்களோட வீட்டுக்குள்ளேயே புகுந்த போராட்டக்காரர்கள் அவங்கள கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. அவங்க நிலை என்ன அப்படிங்கிறதும் கவலைக்கிடமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நேபாளத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த பல தலைவர்களுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய உயிருக்கும் கூட ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. கலவரம் கட்டுக்கடங்காமல் போனதுனால சர்மா ஒலி பதவி விலகுமாறு ராணுவ தலைவர் ஜெனரல் அசோக் ராஜ் சிங்டெல் அப்படிங்கிறவர் அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு பதவி விலக சர்மா ஒலி ஒப்புக்கொள்கிறார். சர்மா ஒலியுடைய ராஜினாமாவுக்கு ஜென்சி போராட்டம் மட்டுமே காரணம் அப்படிங்கிறது தான் இதில் அடிப்படையாக இருக்கக்கூடியது. ஜென்சி போராட்டங்களுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுற ஒருத்தர் அங்கே இருக்கார். அவரோட பேர் சுதான் குருங். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டில் நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது சுதான் குருங் தன்னுடைய குழந்தையை இழந்துட்டார். இந்த சோகமான சம்பவம் அவருடைய வாழ்க்கை பாதையவே மாற்றிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு நிகழ்ச்சி அமைப்பாளர், அவர் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர், அது மட்டும் இல்லாமல் டிஜேயா இருந்த ஒருத்தர். பேரிடர் நிவாரணம், சமூக சேவையில் ஈடுபட தொடங்குகிறார். அந்த நேரத்தில் தன்னுடைய குழந்தை இறப்புக்கு பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கை அப்படி மாற்றுறாரு. நிலநடுக்கத்துக்கு பிறகு மக்களுக்கு உதவுறதுக்கு தன்னார்வர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நோக்கத்தில் ஹமி நேபாளம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. ஹமி நேபாள் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. ஆரம்பத்தில் நிவாரணப் பணிகளில் மட்டுமே ஈடுபட்ட இந்த அமைப்பு அதுக்கு பிறகு ஊழலுக்கு எதிரான போராட்டங்களில் ஒரு முக்கிய இயக்கமாக மாறுது. மக்களுக்காக மக்களால் அப்படிங்கிறது தான் தங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லுது இந்த ஹமி நேபாளம் அமைப்பு. சுதன் குருங் மற்றும் அவருடைய அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, இளைஞர்களை ஒருங்கிணைத்து அமைதியான போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்தது. பள்ளி மாணவர்கள் பள்ளிச்சுருடையில் புத்தகங்களோட போராட்டத்தில் பங்கேற்கணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தியது போராட்டத்திற்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுத்ததுன்னே சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. நேபாளத்தில் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தலாம். நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாகவே அரசியல் நிலையற்ற தன்மை நிலவி வருது. அரசியல் வாரிசுகள் அங்கே நல்லபடியாக இருக்கிறாங்க, சொகுசாக இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் சாமானிய இளைஞர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான சிக்கல் இருக்குது. இந்த வேறுபாடுகள் தான் அந்த நாட்டில் பெரிய சிக்கலை உருவாக்குது. இந்த வேறுபாடு இந்த போராட்டங்களுக்கான அடிப்படையாகவும் இருக்குது. இந்த அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தான் நெப்போகிட் புரொட்டஸ்ட். உணவுக்கு கூட அல்லல்படக்கூடிய இளைஞர்கள் வேலை தேடி வெளிநாடுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அரசியல் தலைவருடைய குழந்தைகள் வெளிநாடுகளில் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றது, அதனை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்துது.
நேபாளத்தில் கடந்த வியாழக்கிழமை சமூக ஊடக தடை விதிக்கப்படுது இல்லையா, அதை எதிர்த்து போராடிய இளைஞர்களாம் இந்த நெப்போ கிட்ஸ் கலாச்சாரத்தை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்புறாங்க. இப்படி இந்த ஜென்சி போராட்டத்திற்கு பின்னால பல காரணங்கள் இருக்கு. வேலை இல்லை, அதே போல ஊழல், அரசியல்வாதிகள் மீதான வெறுப்பு, அப்புறம் இந்த திடீர்னு ஏற்பட்ட தடை, இதெல்லாம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள்.